சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. எடுத்து போடுங்க தாத்தா, வெட்ட சொல்லுங்க தாத்தா. சீக்கிரம் வெட்டா. அடே வாடி அம்மிகளை தூக்கி வந்துருவோம். வாங்க எட்டுமா. பா. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாங்கதா. இங்கே பிச்சு போட்டு எடுத்து வருவா. ஓடுங்க ஓடுங்க. கொண்டு அலசன். அத தேங்க. புரியுதா? தண்ணி இல்ல அரைச்சிக்கறான்ல. வாங்கடா போடா. நான் பிளாக். அப்படியே வந்து. அப்படியே. உங்களுக்கு அழகா பத்தாது போல நான் தள்ளி போறேன். அப்ப நீ எதுன்னு சொல்லுமா. பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. கிராம்புல முட்டை இருக்கிற கிராம்பு. மணக்குது. 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. என்ன சின்னமா உடைக்கவா இல்ல பெருசா உடைச்சா? கிராம்பு. கிராம்பு. என்ன கொஞ்சம் போதும் தண்ணி விட்டு வாசனை 5 நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். என்ன கல் இருக்குன்னு இங்கிலீஷ் ஆளுங்க பாசக்கார தான் இதான் அடுப்பேன் கலர் எடுத்துக்க எடுத்து சீக்கிரம் வைங்க. கை பண்ணே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு எண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா, கல்லுப்பு, வீட்டுல தண்ணி சொல்லுங்க. பெரிய வர வேண்டாம், சின்ன வர போதும். முழு கோழிக்கறி. அண்ணாலும் அப்படியே சட்டிக்குள்ள போய் வருதுன்னு கை இருந்தா இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு. அவ்வளோ வேமா எடுத்து அதெல்லாம் நேரம் வெந்திருக்கும். அவ்வளோதான் இடுமச்சான். மேலே ஓட்டம் இது இறங்கிடுச்சு. இது கோழி பரட்டி கட்டு. இந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு கீழே அந்த கோழியை பரட்டி விடு. லைட்டா உள்ள போகட்டும். கோழியை பரட்டி விடுவேன். கோழி விடுறேன். சின்ன கடையை எடுத்து வை. இதெல்லாம்
உள்ளே நெருப்பே இருக்கக்கூடாது, பிரிச்சிருங்க 4 பக்கம். உள்ள சுடுதியா வாயா கையே கத்தி பத்திரமா இடுப்பு உடைக்கும். அப்படியே பரட்டிடு அப்படியே கோழி உடைஞ்சிராம அப்படியே கோழி உடைச்சிராம. பக்குவமா அது கரெக்டா வந்திருக்கு, அதெல்லாம் உடையாது. சாப்பிடுவோம். முழு கோழி லெக் பீஸை பாரு கிடக்கு, அதில் கறியை காணோம். கூட்டாப்பா எடுத்து ஒட்டி போச்சு அது. உடஞ்சிடாம பார்த்துட்டு 2 கோழி வச்சுருக்கான். 2 கோழியா? ஒண்ணுதான். ஒரு கோழியோட பாதி. எடுமச்சா நாளைக்கு கட்டையை போடுறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் மச்சான். ஜனவரி 1 தானே அப்படி சொல்லுவேன். முடிஞ்சு மச்சான் அப்படி போடுவோன்னு இந்த அள்ளி போடு. உடையாம அப்படிதான். அடேங்கப்பா கோழியே தாத்தா என் சோக்கிட்ட வச்சு முதுகு அப்படியே கொட்றா. பிரியாணி ஓட்டுறா, கோழியை வையடா. எங்கடா வெங்காயத்தை வைடா. சால்னா ஊற்றியாச்சா? முழு கோழி. அப்பா தேவையை தேர்த்து சாப்பிடுறது. வெங்காயம் தாழ்த்தா அள்ளி போடு. அப்படி அள்ளி இன்னும் கை இருந்தால் விடாது. பிடிங்கடா நல்லா. பயங்கரமா இருக்கு. இனி முடியாது நம்மளால. அப்பா தாத்தா ஃபுல்லாக பிடிச்சாச்சுடா. இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் பிடிங்கடா சின்ன பயில. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. முழு கோழி அப்படியே போட்டு கமகமன்னு நெய் ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது. இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட் இன்னைக்கு பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. அதுவும் புரட்டாசி மாத பிரியாணி. ஒரு புடி பிடிச்சாச்சு.